கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கிறீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க வேலை செய்ற இடத்துல ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணணும். கரப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அகெயின்ஸ்ட் யாருன்னா குரு. ஆன்டி கரப்ஷன் அப்படின்னா யாருன்னா குரு. ஸோ ஏதாவது இல்லீகலான விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா, அதையும் வெளிச்சத்துக்கு குரு கொண்டு வந்துருவாரு. எந்த அளவுக்கு நேர்மையாவும், பங்க்சுவலாவும் உங்க வேலையில இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிரைவேட் செக்டார்ல இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கும் ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட்லாம் கிடைச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு. சுய தொழில் பண்ணலாமா? எத்தன நாள் தான் வேலை பார்த்துட்டே இருக்கிறது? சுய தொழில்ங்கிறதுக்குள்ள நாங்க போலாமான்னா, தாராளமா போலாம். முதலாளியாகக்கூடிய ஒரு யோகத்தையும் குடுக்குறார்ல. 5 அப்படிங்கிறது கௌரவம். கௌரவத்த குறிக்க இடத்துலக்கு குரு வரும்போது, முதலாளி ஆகுறது ஒரு கௌரவம். 4 பேருக்கு சம்பளம் குடுக்குறது கௌரவம். வாழ்க்கை தரத்த மேம்படுத்துறது ஒரு கௌரவம். சமூகத்தில இன்னார்ன்னு தெரியிறது ஒரு கௌரவம். சொந்தக்காரங்கள்ல இன்னார் பையன் இப்படி இருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னார்னா, அது ஒரு கௌரவம். அப்ப எல்லா வகையிலும் கௌரவத்த மேம்படுத்துவார்ல. தொழில் செய்றீங்க அப்படின்னா, அங்க உங்க ஸ்தாபனம் நல்ல பேர் வாங்குறது. ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் கடைய வைக்கிறீங்க. இங்க இந்த ஃபர்னிச்சர் ஷாப் தான்ப்பா பெஸ்ட்டு அப்படின்னு நீங்க பேர் வாங்குறது. ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க. இங்க டேஸ்ட்ட அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு 4 பேர் உங்கள பாராட்டுறது. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் தொழில்ல நிச்சயமா இருக்கு. குறிப்பா உணவுத்துறைய நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, அதுல நல்ல சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கும். பிளட் பேங்க் வைக்கலாம். சிவப்பு நிறம் சம்பந்தமான தொழிட்கள் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னாலும், அதுல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்.